அனைவருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படிங்களா? சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்க? வேலைகளை கலந்துட்டீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க, நானும் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, எங்கள் வீட்டில் இன்னைக்கு பாவக்காய் பச்சடி அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான இது செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம் தக்காளி வணக்கிக்கிறது, அதுபோக பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். வதக்கி வச்சுருக்கேன். தக்காளி சின்ன வெங்காயம் இதெல்லாம் தனியாக வதக்கி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் தெரிஞ்ச முடியும். இந்த பாவக்காயும் இந்த தக்காளியும் மிக்ஸ் பண்ணி இறக்கி வைக்கும்போது கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சுட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் தோசைக்கும் சாப்பாட்டுக்கும் வேறு லெவல் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். கூட கொஞ்சோண்டு சாம்பார் பொடி வேணா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா புளிக்குழம்பு பொடி இருந்தால் புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே போடல, வெறும் காஷ்மீரி மிளகாய் பொடியும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் தேவைக்கேற்ற உப்பு தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே சேர்த்துல. பச்சை மிளகாய் கூட சேர்த்துல. உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தொடர்ச்சியாக ஃபினிஷிங் பண்ணும்போது போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட கொஞ்சோண்டு தேவைப்பட்டால் நான் சொன்னேன் இல்லைங்களா, சாம்பார் பொடி இல்லைன்னா புளிக்குழம்பு பொடி, வேண்டாம்னா விட்டுடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. இது கூட தேவைப்பட்டால் குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் பொடி புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். இதில் நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது கூட தேங்காய் மட்டும் மிக்ஸ் பண்ணி தூவி இறக்கி வைக்க போகிறேன். இந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பார்த்தேன். பாருங்கள், சப்பாத்துக்கும் தோசைக்கும் சாப்பாட்டுக்கும் வேறு லெவலாக இருக்கும். கொஞ்சோண்டு ரசம் வச்சுட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் ஆகி வதக்கி வந்துடுச்சு. இது கூட தேங்காய் மட்டும் போட்டு இறக்கி வச்சா ஓகே. சூப்பர். ஆனால் பாவக்காய் தொக்கு எப்படி வேணால் சொல்லலாம், கூட்டு செம்மையாக இருக்குங்க. வேறு லெவல் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்குறீங்களா? செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வேறு லெவல் இருக்கும். பாவக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. உண்மை தான் சொல்கிறேன். கொஞ்சம் துளி கூட கசப்பே இருக்காது. ஆனால் புளி சேர்த்த தேவையில்லை. புளி வேணால் புளி சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்த்து போகிறதில்ல. எண்ணெயிலே வதக்கி விட்டேன். நல்லா தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல், தண்ணியே ஒரு பொட்டு கூட இல்லாமல் பச்சை பாவக்காய் வந்து எண்ணெயிலே வதக்கி எடுத்துருக்கேன். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி கூட எண்ணெயிலே வதக்கி எடுத்துருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, பாவக்காய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் மட்டும் போட்டு இறக்கி வச்சுட்டா சூப்பரான அல்டிமேட்டான வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்குற மாதிரி நல்லா. ஆனால் பாவக்காய் வந்து பொடி பொடியாக அரிஞ்சு போகணும். இவருங்க சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.